ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபங்க்ஷன் vlog எல்லாமே நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் கீழே சொல்லிகிட்டே இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லா கமெண்ட்ஸுக்குமே வந்து நாங்கள் மெசேஜ் பண்ணலனாலும் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சில கமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருந்தோம், சாரி. ஸோ இப்போ வந்து நான் க்ளீனிங்லேருந்தே அப்படி இந்த vlog வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்க்ரீன்லாம் எடுத்து துவைச்சு, அதனால எல்லாத்தையுமே எடுத்து துவைச்சிட்டேன். இப்போ ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மித்துனும் தக்ஷும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நான் ஸ்க்ரீன் போட்டே தான் வச்சுருப்பேன். இப்போ பால்கனி ஸ்பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அப்படியே வீடு தெரியும். இங்கே மெயின் டோர் வந்து திறந்தாலுமே நமக்கு அப்படியே வீடு தெரியும். அந்த மாதிரி ஃபார் ஸ்பேஸ் இல்லாததுனால நான் எப்பயுமே இந்த ஸ்க்ரீன் போட்டே தான் வச்சுருப்பேன். இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நான் டக்குன்னு மாற்றிடுவேன். சரி சும்மா போட்டு வைப்போம். ஏன்னா 4 ஸ்க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்க்ரீன் சென்டராக மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி போட்டேன். அதுக்கப்புறமா தக்ஷுவும் மித்துனும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப நாளாக ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. கேக் தான். அதுவும் மித்துன் வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருப்பான், எதுக்கு தான் நீ இதை வச்சுருக்கியோ அப்படின்னு அவனை. ஸோ இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி, அப்புறமா ஃப்ளாக்ஸ் சீடு, வெந்தயம் அதெல்லாம் வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோட அப்படியே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே பாயில் ஆனால் போதும். உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃப்ளாக்ஸ் சீட் வந்து அப்படியே நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். வெந்தயமும் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். ரைஸ் வாட்டரை சொல்லவே வேண்டாம். ஹேருக்கும் சரி ஸ்கின்க்கும் சரி அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிட போகிறேன் மிக்சியில். நீங்கள் வெறும் ஃப்ளாக்ஸ் சீட் மட்டுமே போட்டு நல்லா பாயில் பண்ணி ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பேக் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் இன்னுமே ஹேருக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுவும் இந்த வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறையா இருக்கும் இல்லையா, அதனால தான் தயிர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் எக் ஒயிட் கூட போட்டுக்கலாம். அப்படி ரெண்டுமே போடணுன்னு அவசியம் இல்லை, இந்த பேக்கே போதும். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து நல்லா அந்த க்ளோஸி லுக் இருக்கிறதுக்கு நான் தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நம்ம ஹென்னா பேக் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். மெயினாக வந்து ஸ்கேல்பில் ரொம்ப நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். காலையிலேயே நாங்கள் வந்துட்டோம். ஹலோ மேடம். 10 மணி வந்து 10:20. நான் 10:20க்கு வந்திருக்கேன்னா இவ்வளோ சீக்கிரமாகவே வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறான். இங்கே ஒரு தோசை, சிகப்பரிசி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஃபன் பண்ண போகிறோம். ஹேர் பேக் போட்டுகிட்டே இருந்தேன். லாவணியா வந்துட்டா. இப்போ கம்ப்ளீட்டாக போட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம நார்மலாக ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் சோஃபா இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து அகரோவோட போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனர். இது வந்து நமக்கு ரிவ்யூக்கு அமைச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து வெட் கிளீனிங் ட்ரை கிளீனிங் ரெண்டுக்குமே இருக்கிற செட்டார் மாதிரி சொல்லுங்கக்கா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. வேக்யூம் கிளீனர் வந்து காட்டுறப்போ இது வந்து ஸ்பாட் கிளீனர். இது வந்து நம்ம ட்ரை கிளீனிங்கும் பண்ணலாம், வெட் கிளீனிங்கும் வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை வந்து காட்டுறேன். இது வந்து எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் வந்து நமக்கு வரும்போதே நிறைய பார்ட்ஸ் அசம்பிள் ஆகி தான் வந்து வரும். இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் நம்ம அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து இந்த ஒயர் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி நம்ம இதில் வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. மற்றது எல்லா பார்ட்ஸுமே நமக்கு வந்து அசம்பிள் ஆகி தான் வரும். அண்ட் ப்ரஷ் மட்டும் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிளீனிங்க்கு ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து வெட் கிளீனிங்க்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு டீப் கிளீன் ப்ரஷ் மாதிரி வந்துருக்கும். இது வந்து செல்ஃப் கிளீன், அதாவது டேங்க் வித் அந்த ஃபுல் டியூபும் செல்ஃப் கிளீன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ரஷ். இதுவும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். யூஸ் பண்ணாத டைமில் இல்லை தேவை இருக்கிற ஒயரை மட்டும் இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோக்கு வேணுமோ நம்ம அதுலேருந்து வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஹோஸ் பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை வந்து சுற்றி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அழகாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை கிளீனிங் ப்ரஷ்ஷை வச்சு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத வந்து காட்டுறேன். இது வந்து நமக்கு எப்பயுமே இந்த ட்ரை கிளீனுக்கு வர ஸ்டாண்டர்ட் ப்ரஷ் தான். ப்ரஷ்ஷை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணோடனே நல்லா லாக் ஆகிற சத்தம் வந்து கேட்கும். நம்ம ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் நீங்கள் அழுத்தினீங்கன்னா போதும், இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்து சோஃபா, மேட்டு, அதுக்கப்புறமா வந்து பெட்டு, குஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாலாம் வந்து வராது. 8 டெசிபிள் சவுண்டு தான் வந்து வரும். இதோட சக்ஷன் பவர் வந்து உங்களுக்கு 12 kPa வந்து இருக்கும். அண்ட் இதோட பவர் சப்ளை 450 வாட்ஸ் வந்து பவர் சப்ளை இருக்குது.
குட்டி குட்டி ஹேரு டஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் பெட்ஸ் எல்லாம் இருக்குது, சோஃபாவில் வந்து நிறையா ஹேர் எல்லாம் வந்து விழும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து வெட் ப்ரஷ் எப்படி ஒர்க் ஆகும்னு அதை சொல்கிறேன். இதுக்கு வந்து 2 டேங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம நல்ல தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிற டேங்க்கு, இது மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 1.8 லிட்டர்ஸ் வந்து வரும். இது வந்து நல்ல தண்ணி எடுத்துக்கிற டேங்க். இதில் வந்து நம்ம க்ளீனிங் லிக்விட் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல சாஸ் கொட்டிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு சாம்பார் ஏதாவது ஒன்று குழந்தைங்க கொட்டிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெட் க்ளீனிங் பண்ணுறப்ப நீங்கள் அந்த ஸ்ப்ரே பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கணும். தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அது வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணிடும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து லிக்விட் எல்லாம் வந்து உள்ளே ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் சோஃபா வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கார்பெட் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சோப் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து நாங்கள் ஃபுல் சோஃபா வந்து க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம நல்ல தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த டேங்க் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகும். தண்ணி வந்து இந்த பக்கமாக டர்ட் கலெக்ஷன் டேங்க்கில் வந்து உங்களுக்கு டர்ட் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் இது வந்து உங்களுக்கு 600 ml இருக்கிற டேங்க்கு. ரொம்ப வந்து ஈஸியாக உங்களோட சோஃபா இது மேட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இது வாஷ் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு இந்த நல்ல தண்ணி பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து நமக்கு எடுத்துச்சா, இதில் கொஞ்சோண்டு வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த செல்ஃப் க்ளீனிங் டியூப் வச்சு எப்படி நான் க்ளீன் பண்ணுன்றதை வந்து சொல்கிறேன். இப்போ இந்த டர்ட் கலெக்ஷன் டேங்க்கில் இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து கொட்டிடலாம். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இது வந்து நம்ம என்ன தான் கையால் க்ளீன் பண்ணாலும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களால் வந்து க்ளீன் பண்ண முடியாது. இதோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து வாஷபிள் தான். நீங்கள் அழகாக அந்த வாட்டர் டேங்க் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல்ஃப் க்ளீனிங் டியூபை வந்து அந்த ஹோஸ் பம்பில் வந்து சொருகிட்டு ஸ்ப்ரே பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த டியூபை அதுக்கப்புறமா அந்த டர்ட் டேங்க் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். இது கொஞ்சமாக அந்த பக்கம் நல்ல தண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கவுத்துடுங்க. இந்த அகரோவோட டெஸ்ட் போர்ட்டபிள் கிளீனர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 30 minutes கழிச்சு ஹேர் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நமக்கு. இந்த கண்டிஷ்னருமே நமக்கு தேவையில்லை. இதுவே வந்து சூப்பர் கண்டிஷ்னராக நமக்கு ஹேரில் ஒர்க் ஆகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த வெயில் சீசனுக்கு ஹேர் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். எந்த சளியும் நமக்கு பிடிக்காது. ஏன்னா தயிர் வெந்தயம்லாம் சேர்த்தா கூட. இன்றைக்கி வந்து கப் கேக்லேயே பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர்லாம் போட்டு சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பட்டர் மில்க் 1 கப்பு, அப்புறமா சுகர் 1 கப்பு, ஆயில் வந்து 1/2 கப்பு, அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் அது ஒரு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு 5 minutesக்கு நல்லா இதை நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எக் கூட போடலாம். தயிருக்கு பதிலாக எக் போட்டு பண்ணலாம். நான் வந்து எக்கு சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் நான் தயிர் சேர்த்துருக்கேன். அந்த சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவு அது வந்து ஒரு 1.5 கப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் வந்து ஒரு 1/4 கப், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே போட்டு ஒரே மாதிரி இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்ட்டு எப்பயுமே கோதுமை மாவில் தான் பண்ணுறது. இதில் வந்து நான் ராகிலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு 2 தடவை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நான் ஷூட் பண்ணுறது. ஸோ இதில் கொஞ்சம் நம்ம சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். அது பசங்க சாப்பிட்றதுனால அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கப் கேக் ஷீட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். மோல்டும் நமக்கு கிடைக்கிது. இது வந்து ஒரு 100 ஷீட்ஸ் வந்து லாவண்யா எனக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா. ஸோ இந்த அவன் வந்து கொஞ்சம் பெருசு நம்மள்கிட்ட இருக்கிறது. நல்லா அட்டை ஸ்ட்ரெச்சில் நம்ம வந்து ஒரு 12 பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இனிமேல் வந்து வர வ்ளாக்ஸில் எல்லாமே பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த லீவில் வந்து பசங்களும் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அதனால நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 1/2 கரண்டி, அதுக்கும் கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நல்லா அது வந்து புஸ்ஸுன்னு உப்பி வரும். அதனால் நான் ஒரு 2 தடவை செஞ்சு பார்த்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக தான் நான் இந்த தடவை பண்ணேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் டைமே பண்ணும்போது நமக்கு எப்படி வருமோ அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா மித்துனுக்கும் சரி தக்ஷுக்கும் சரி இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலே வந்து கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் நம்ம நட்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன். பாதாம் பிஸ்தாலாம் அப்படியே நம்ம கிரேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே ஊற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கப் கேக் வந்து ரெடி ஆகிடும். இதில் மேலேயும் வந்து நான் சொக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது போட்டேன். அதாவது மேலேயும் போட்டோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா புஸ்ஸு நுப்பி வரும்போது சூப்பராக இருக்கும். மித்துனுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. மித்துன் குட்டிக்கு முடிஞ்சிருச்சு. தக்ஷுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ 2 குட்டீஸும் இருந்தால் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பயங்கரமாக அடிதடியோடு போயிட்டுருக்கு இந்த லீவு. இதோட வந்து April 4th தான் மித்துனுக்கு ஸ்கூலு. அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 days இருக்கும். அப் டு 24th வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா திரும்ப லீவ் தான். மித்துன் குட்டி சொல்லிகிட்டே இருந்தான், அம்மா நீ நல்லா பண்ணுறல்ல, இது வந்து ஒரு குட்டியாக பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ட்டு. ஸோ பண்ணலாம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு டைம் இருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸில் இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டைம் இதுலேயே போகிற மாதிரி இருக்கும். நைட்லாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் நம்ம வீட்டு வரைக்கும் இப்போதைக்கு பண்ணிக்கலாம், அப்புறமா சின்னதாக ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்ச உடனே பறந்துடும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வீட்டில் பண்ணோம் அப்படின்னா. நான் எப்பயுமே பல்காக பண்ணும்போது நிக்கில் குட்டிக்கும் தனியாக எடுத்து வச்சிருவேன். ஏன்னா அவனுக்கும் வந்து கேக் தான் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவான். அந்த சாக்கோ சிப்ஸ் போட்டது மேலே அழகாக தெரியுது. ரொம்ப சூப்பரான ஒரு கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. தக்ஷுக்கும் மித்துனுக்கும் தான் நான் முதல்ல கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. கரெக்டாக அந்த அளவில் நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உள்ளேயும் நல்லா வெந்திருந்தது. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் நம்ம வீட்டிலே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்ஷுக்கும் மித்துனுக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு கேக்கே சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ இந்த vlog வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.